வணக்கம் மக்களே. இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி ஹோட்டல் ஓப்பனிங் தான் நடக்க போகுது. இன்றைக்கான எபிசோடு இது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரு இதுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தான் இருக்குது. ஸோ கடைசியாக தான் நம்மளுக்கு தெரியும் மினிஸ்ட்ரு சர்ப்ரைஸாக வர போகிறாங்களா இல்லை வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு ஸோ எல்லா வேலையும் பார்க்குறாங்க. பரபரப்பாக எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனி அவங்க வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்ருக்கா, அவளும் குழந்தையும். ஸோ அவங்க அம்மா அப்பாவும் எங்கே நீ ரெடி ஆகிட்ருக்க, நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஆன்ட்டியோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் தான் போகிறேன், அவங்களுக்கோசம் நான் போய் தான் ஆக்குறேன், செல்லின்னு ஒய்ஃபாக போகல, நான் ஆன்ட்டியோசரம் தான் போகிறேன், ஆன்ட்டி என்னை அவங்களோட பொண்ணை தான் பார்த்தாங்க, நான் ஆன்ட்டிக்காக போய் தான் ஆகுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட சண்டை போட்டு ஜெனி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்கே வந்துட்டாங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செலியன் தான் இருக்கான். ஸோ செலியன் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது கவனிக்கல. ஸோ அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்களே அந்த அக்கா பார்த்தது ஜெனி பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே பாக்கியாக்கிட்ட போய் ஜெனி வந்துட்டான்னு அதையும் சொல்கிறாங்க. ஸோ ஜெனியை பார்த்ததுமே எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. எழிலோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் பார்த்திங்கன்னா ஜெனியோட குழந்தை வாங்கிக்கிறாங்க. ஸோ எழிலோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் என்னை விட்டு போயிட்டீங்க, நீங்கள் பார்க்க வரல தானே உங்களோட நக்கா அப்படின்னு. இல்லை இனிமேல் ஒன்று விட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவளே சமாதானப்படுத்திடுறாங்க. ஸோ ஃபேமிலியே எல்லோரும் போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெனி செலியனை திரும்பி கூட பார்க்கல. செலியன் வந்து எதிர்பார்த்தா பார்க்குவாளா பேசுவாளான்னு கொஞ்சம் சின்ன வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு செலியன் வந்து எதிர்பார்த்தாரு. ஆனால் ஜெனி வந்து கண்டு கூட இல்லை. ஸோ உள்ளே போயிட்டு எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ செலியன் வந்து பார்த்திங்கன்னா ஜெனியவே பார்த்துட்ருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோபியோட ஃப்ரெண்டு ரொம்ப டவுட்டாக இருக்குது, மினிஸ்டரோட பிஏக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபோன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இல்லை இன்றைக்கி ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன் மட்டும்தான் மேடம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் வந்து கேட்குறாங்க இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு. இன்றைக்கி ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன் தான் மேம், இப்போ அதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு வேறு எதுவும் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க டவுட்டாக. இல்லை மேடம் ஆனுவல் ஃபங்க்ஷன் மட்டும்தான், ஸ்கூலுக்கு தான் இப்போ போக போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் கோபியும் அவனோட ஃப்ரெண்டும் லைனில் இருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க. அப்போ மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் போல் ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு தான் போகிறாங்க. ஸோ உடனே நந்தா வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான், மினிஸ்டர் வராங்களான்னு கேட்டோடனே மினிஸ்டர் அங்கே தான் வந்துட்டுருக்காங்க, கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கோபி வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃப்ரெண்டும் ஸ்கூலுக்கு போகாமல் பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. எப்படி ஓப்பனிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவமானப்படுறதை பார்க்க போகிறா. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட் தான் நமக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. இது ஒரு ப்ரோமோ இன்னும் நிறைய வரும். நன்றி.